السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தஹிதுல் லதீன தஹது தீனக்கும் ஹுசுவன் வ லஇபா, உங்களது மார்க்கத்தை கேலியும் கிண்டலுமாக பரிகாசமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களை உங்களது உற்ற நண்பர்களாக ஆக்காதீர்கள். மினல்லதீன ஊத்துல் கிதாப, அப்படி வீண் விளையாட்டுமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யார்? மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட இந்த வேதக்காரர்கள் யஹூதி நஸ்ரானிகள், வல் குஃபார அவுலியா, இன்னும் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய இந்த இறை நிராகரிப்பாளர்களை அவுலியா, உங்களது நெருங்கிய நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம ஏற்கனவே யார் யாரை நெருங்கிய நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நேற்றைய தினம் பார்த்த வசனங்களில் யார் யாரை நெருங்கிய நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல உங்களது மார்க்கத்தை கேலி கிண்டல் செய்யக்கூடிய அப்படிங்கிறான். எல்லா இறை நிராகரிப்பாளர்களையும் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துல மாற்று மத சகோதரர்கள் இருப்பாங்க, இல்லை அவங்கள்ட்ட எல்லாம் பழகக்கூடாது அப்படி அல்ல. அவங்கள்ட்ட பழகணும், அவங்கள்ட்ட அன்பு பாராட்டணும், அவங்கள்ட்ட எல்லா விதமான சமய நல்லிணக்கத்தை பேணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, யூத ஜனாசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து நிற்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யூத ஜனாசா தானே, அது முஸ்லீம் கலிமா சொன்ன ஜனாசா கிடையாது, நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர் தானே, அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கண்ணியம் மனிதாபிமானம் அதுக்குண்டான இரக்க குணம் எல்லாத்தையும் காட்டணும். ஆனால் உங்களது உயிர் நண்பர்களாக, உங்களது ரகசியங்களை பரிமாறக்கூடியவர்களாக, உங்களது மார்க்கத்தை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன் இந்த ஆயத்தை இறங்குச்சுன்னா, அடுத்த வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், வத்தக்குள்ளாக, நீங்கள் இவ்வாறு நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். அல்லாஹ் அடுத்து சொல்றான், எதுக்காக வேண்டி இந்த கேலி என்றல்னு சொல்றான்னா, வைதா நாதைத்தும் இல ஸலாத்தி தஹதுஹா ஹுஸுவன் வ லஇபா, நீங்கள் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய இந்த பாங்கை அவர்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள். தொழுகைக்கு பாங்க சொல்றோம்ல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இப்படி சொல்றத அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஏன் நீட்டுறீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் நீட்டுறீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மைக்ல நீங்க புதுப்படையில சொல்லும் போது சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு யூதர்கள் மதீனாவை சுற்றி உட்கார்ந்து கிண்டல் அடிச்சாங்க. என்ன என்னமா மாதிரி இருக்கிறீங்களே, இதெல்லாம் என்ன? எங்களது மார்க்கத்துல எங்களது யூத மதத்துலலாம் நம்ம வித்தியாசமான முறையில நாங்கள் பள்ளிக்கு துறைக்கு அழைப்போம், உங்களது மார்க்கத்துல இது என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு கிண்டல் அடிச்சாங்க. எதை? பாங்க கிண்டல் அடிச்சாங்க, பாங்கு சொல்லக்கூடிய பிலால் ரலியல்லாஹு கிண்டல் அடிச்சாங்க. இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையை சொல்லி கொடுத்தாங்க. சிறுநீர் கழிக்கும் போது எப்படி உட்காரணும், எந்த முறையை உட்காரணும், எப்படி சுத்தம் செய்யணும், தண்ணி இல்லைன்னா எந்த மாதிரி சுத்தம் செய்யணும், பொது வெளியில இருக்கிற டேரா பிடிக்கிறது எப்படி. யகூதிகள் அதெல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. என்னங்க, ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுக்கு போறது கூடவா தெரியாது, இது கூடவா ஒரு இறை தூதர் சொல்லி தருவாரு, என்னங்க இது அப்படின்னு கிண்டல் அடிச்சாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்தக்பிலுல் கிப்லத, நீங்கள் மலஞ்சலம் கழிக்க செல்லும் பொழுது கிப்லாவை முன்னோக்காதீர்கள், சூரியன் உதயமாகும் திசையை முன்னோக்காதீர்கள், இந்த மாதிரி மக்கள் அப்பட்டமாக இருக்கக்கூடிய அந்த திசைகளை முன்னோக்காதீர்கள். ஏன்? இப்ப நம்ம எல்லாருடைய வீடுகளையும் கழிவறை வந்துருச்சு, அதனால நாகரீகமா நம்ம மறைவான இடத்துல நம்ம மலம் ஜலம் கழிச்சிடும். அந்த காலத்தை வெட்ட வெளிகள் தான், அதுவும் அரபிய தேசம் என்பது பாலைவன பூமி. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறெல்லாம் மலம் ஜலம் கழிக்க கூடாது என்பதை சொல்லித்தராங்க. என்னங்க, ஒரு மனுஷனுக்கு மலம் ஜலம் கழிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா, சுதந்திரம் இல்லையான்னு இஸ்லாத்தை கிண்டல் அடிக்கிறதுக்கு, உட்கார்ந்து புரணி பேசுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்க. அப்போ நம்ம இதை அறிவியல் சார்ந்து சிந்தித்து பார்த்தாலும்
மனிதனுடைய உறுப்புகளை மட்டும்தான் அல்லாஹ்வுத்தால வெளிப்படையா படைச்சிருக்கிறான். நீங்க கவனிக்கலாம். மனிதனுடைய உடல் உறுப்புகள் இருக்குதே, மறைக்கப்படக்கூடிய உறுப்புகள், அதை மட்டும்தான் இறைவன் அப்படியே வெளியில விட்டுருக்கிறான். நம்ம அறிவியல் சார்ந்து பேச வேண்டிய கட்டாயம். நீ மற்ற எந்த உயிரினங்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஆடோ மாடோ, அதுக்கான இனப்பெருக்க உறுப்பு அது எப்போ தேவையோ அப்ப மட்டும்தான் வெளியில வரும். மற்ற நேரம்லாம் அது வெளியில வரவே வராது. அல்லாஹ் தஆலா உள்ள வச்சிருக்கிறான். அதே மாதிரி அதனுடைய பின் துவாரங்கள், மலம் கழிக்கக்கூடிய பகுதி, அல்லாஹ் தஆலா ஒரு வாழை கொடுத்து மூடிட்டான். பாருங்க, அல்லாஹ் தஆலா இயற்கையா அந்த படைப்பை படைக்கும் பொழுது அதனுடைய மறைவிடங்களை மறைக்கக்கூடிய நிலைமையில தான் படைச்சு வச்சிருக்கான். ஆனா மனிதனுக்கு மட்டும் அப்படி இல்லை. உனக்கு நான் அறிவை கொடுத்துருக்கேன், வாடையை கொண்டு நீ மறைச்சுக்க. அதாவது மற்ற உயிரினங்களுக்கு படைக்கும் பொழுதே அந்த மறைவிடங்களை மறைத்து படைத்து, மனிதனை படைக்கும் பொழுதே நிர்வாணமாக படைத்து, அது என்ன உறுப்புகளும் வெளியில இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உனக்கு நான் அறிவை கொடுத்துருக்கேன்ல, நீ உனக்கு வெட்க உணர்வு கொண்டு நீ உன்னுடைய உடல் உறுப்புகளை மறைத்துக்கொள். இதெல்லாம் சொன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இந்த சொல்ல கிண்டல் அடிச்சாங்க. அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே, நீங்கள் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை அவர்கள் கேலிகிண்டல் செய்கிறார்கள். இன்னும் அது போன்ற மற்ற மார்க்க விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை கேலிகிண்டல் செய்கிறார்கள். இவ்வாறு உங்களது மார்க்கத்தை கேலிகிண்டல் செய்வோரோடு நீங்கள் அமர்ந்து அதை மனதளவில் ஆமோதித்தீர்கள் என்றால் நீங்கள் குஃப்ர் செஞ்சவங்க தான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், இஸ்லாத்துல உள்ள அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை கிண்டல் அடிக்கிறார். நம்ம ஒண்ணு அதை எதிர்த்து இல்லைங்க நீங்க பேசுறதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லணும். இல்லைங்க அவர் சிரிக்கிறார், இவர் கூட சேர்ந்து ஆமாங்க, இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு. இஸ்லாத்துல ஒரு சட்டம் என்னன்னா, ஃபைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கய்ரா. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் விட்டுட்டார். தலாக் விடக்கூடாது. முத்தலாக் சொல்றதுங்கிறதே ஹனஃபி மதுஹப்ல தடுக்கப்பட்ட விஷயம். முத்தலாக் எடுத்தோன்னு விடக்கூடாது. அவசியம் இல்லாம தேவையில்லாம முத்தலாக் விடக்கூடாது. நம்ம இந்த தஃப்சீரை சூரத்துல் பக்கரால பார்க்கணும். முத்தலாக் ஒருத்தர் விட்டுட்டாரு, இல்லைன்னா 2 தலாக்கோ 1 தலாக்கோ விட்டு அந்த அம்மா இட்டா இருந்து முடிச்சுட்டாங்க. இட்டா இருந்து முடிச்சா இவரு அடுத்து நினைக்கிறாரு, அந்த பிள்ளைய நம்ம ஏற்கனவே அவசரப்பட்டு தலாக் விட்டுட்டோம், உடனே திரும்ப அந்த இத்தா முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காரு. முடியாது. என்ன நடக்கணும், அந்த பெண் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து அந்த ஆணோடு வாழ்க்கை சேர்ந்து நல்ல முறையில வாழ்ந்து அவர் தலாக்கு விட்டால்தான் இந்த அம்மா யாரோட திரும்ப சேர முடியும், முதல் கணவரின் பக்கம் திரும்ப வர முடியும். இஸ்லாமிய நீதி ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான்னா, திருமண பந்தம் என்பது சாதாரண பந்தம் அல்ல. நீ அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு நீ என்ன செஞ்சிடாத, தலாக்குன்னு சொல்லிடாத. தலாக்கு விடும் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, அவசரப்பட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய ஹுக்குமு. அந்த சட்டத்தினுடைய வலு என்னன்னு உணர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த தலாக்கினுடைய விஷயத்துல கடுமையான சட்டம் வச்சிருக்கான். ஏன்னா எடுத்தோடனே சும்மா எதுக்கு எடுத்தாலும் தலாக்குன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இளைஞர் சமுதாயம் இதுல ரொம்ப மோசமா தான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் தலாக்கு. 3 தலாக்கு சொல்லிட்டு கூட வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. 3 தலாக்கு சொல்லிட்டு கூட தெரியாம சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அங்க ஒண்ணுமே திரும்ப வாழவே முடியாது. அது வாழ்ந்தா அது விபச்சாரம். இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குது. இப்ப இந்த விஷயத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் உண்டு. என்னங்க இது, ஒருத்தங்களுக்கு மனசு பிடிச்சு போச்சு, தெரியாம தலாக்கு சொல்லிட்டாரு, அவர் என்ன திரும்ப முதல் கணவரின் பக்கம் போக முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஹுக்கும். இல் ஹுக்குமும் இல்லா இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய உரிமை, இதுல என்ன சட்டம் சொல்லணுங்கிறதுக்கான உரிமை அல்லாஹ்ட்ட உண்டு. அதுல ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. இந்த இடத்துல சொல்லிட்டு, நீங்கள் கெட்ட நண்பர்களோடு நீங்கள் தவிர்ந்திருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேற்றும் எச்சரிக்கை செஞ்சா இன்னைக்கு எச்சரிக்கை செய்யறான். அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியதை நம்ம அதுக்கு ஒரு உதாரணமா பார்க்கறதா இருந்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எல்லாரோடையும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் மார்க்கத்தை எத்தி வைப்பாங்க. தான் அத்தாட்ட கூட போனாங்க. அத்தா வந்து ஆசர், சிலை செய்யக்கூடியவர். அவர்கிட்டையும் கூட போய் இந்த மாதிரி நீங்க வந்துருங்க, இத காலடி அபிஹி யா அபத்தி லிம தஅபுது மாரா இஸ்மோ வலா யுப்சிரு வலா அன்கஷியா. யா வாப்பா, நீங்க வந்துருங்க இஸ்லாத்துக்கு, ஏன் இப்படி வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற தெய்வங்களை ஏன் வணங்குறீங்க, அது கேட்கவும் செய்யாது பார்க்கவும் செய்யாது அப்படின்னு ஒரு சில பட்டியல் இருறாங்க. ஆனாலும் கூட அவங்க ஒரு ஊரினுடைய திருவிழா, தங்களது தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறையை நடத்தும் பொழுது கூப்பிட்டாங்க. அப்பா இந்த ஊருக்கு போயிட்டு வருவோம், இந்த மாதிரி திருவிழாவுக்கு போயிட்டு வருவோம், இந்த மாதிரி மற்ற விஷயங்களோட மக்களா ஒன்று சேர்ந்து வாயின்னு கூப்பிடும்போது அவங்க சொன்ன வார்த்தை,
இவங்க எல்லோருக்கும் அன்பு நினைக்கக்கூடியவங்க தான், சமய நல்லிணக்கம் நினைக்கக்கூடியவங்க தான், எல்லோரோடும் நல்ல முறையில பழகக்கூடியவங்க தான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான காரியத்திற்கு அழைக்கும் பொழுது ஃபகால இன்னி சகீம், எனக்கு நோய் இருக்குன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஃபகால இன்னி சகீம், எனக்கு நோய் இருக்குன்னாங்க. நோயெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்ல கடகாத்திரமா தான் இருக்கிறாங்க. நோய் இருக்குன்னாங்க. இந்த நோய்க்கு என்ன விளக்கம்னா, நீங்க சிறுக்கு வைக்கக்கூடிய இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போறது என்னுடைய ஈமானுக்கு பாதிப்பு. அதான் நோய். இருக்கிறதே பெரிய நோய், என் ஈமானுக்கு பாதிப்பு வந்துடும். எனவே நான் அங்க வரமாட்டேன். இப்படிப்பட்ட மக்கள் அறிவீனமாக செய்யக்கூடிய காரியங்களை விட்டு நான் தவிர்த்துக்கிறேன். விளையாட்டாக, வீண் விளையாட்டாக குஃப்ரு செய்யக்கூடிய விஷயங்களை விட்டும் நான் தவிர்ந்து கொள்வேன் என்பதாக நேற்றைய தினம் இந்த வசனத்துல எப்படிப்பட்ட நண்பர்களை எடுத்துக்கொள்ளணுங்கிறத பார்த்தோம். அந்த நண்பர்களுடைய அளவுகோல் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும். நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹபீப் ஹபீபக ஹவுனம்மா, நீங்க எந்த ஒரு நண்பரை நேசித்தாலும் நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸா ஐ யகூன பகீலக யௌமம்மா, ஒரு அளவோட நேசிங்க. அப்படி நீங்க அளவு கடந்து நேசிச்சீங்கன்னா உங்களது நெருங்கிய நண்பர் ஒரு கால் உங்களுக்கு எதிரியாக ஆகக்கூடும். அதே போன்று உங்களது எதிரியாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் ஒரு அளவோடு பகைமை கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அஸா ஐ யகூன ஹபீபக யௌமம்மா, அவர் ஒரு நாள் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக ஆகலாம் அப்படின்னு நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை